இன்னைக்கு நம்ம நாட்டுல அதிகப்படியா விளம்பரத்தை விரும்புற ஒருத்தருக்கு பிறந்த நாள். அவரை பத்தி நாம பேசலன்னா எப்படி? நம்ம பிரதம மந்திரி தாங்க, நரேந்திர மோடி ஜி 66வது பிறந்த தினத்தை இன்னைக்கு குஜராத்ல கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். காலைல 7:15 ஷார்ப்பா போய் மம்மியோட காலில் டமால்ல விழுந்து என்ன வாழ்த்துங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 வயதான திருமதி ஹீரா பென். அவங்க தான் வந்து நம்ம பிரதம மந்திரியோட அம்மா. அவங்க வந்து மகனுக்கு இனிப்புகள்லாம் கொடுத்து ஆசைகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அங்கிருந்து தக்கோத் மாவட்டத்துக்கு போய் 3800 கோடி மதிப்பிலான பாசன திட்டங்களை வந்து துவக்கி வச்சிருக்காரு. அதோட வந்து அடுத்ததான் அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. முதல்ல வந்து பிரணாப் முகர்ஜி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைவன் ஆசீர்வாதத்துடன் நல்ல ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷத்துடன் பல காலம் இன்னும் நீங்க வந்து நாட்டிற்கு பிரதமரா வரணும் மோடி அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வாழ்த்து செய்தி போயிருக்கு. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற பல்லாண்டு வாழ கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஏங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நீங்க மற்ற பிரச்சனைகளே கொடுத்திருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லி யாரு முதல்வர் பார்த்தா மற்றவங்களாம் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஆளுங்களுக்கு வேற வேலையா இருக்காது போல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரதம மந்திரிக்கு பிடிச்ச உணவு என்ன, அவரோட வீட்டில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு வந்து சமையல் செய்கிறாங்கன்னா அந்த செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறா, எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு. ஏன் சார் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குன்றதுக்காக என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குது. ஆனால் பதில் கொடுத்துருக்காங்க. அவரோட வீட்டு செலவு வந்து அவர் தான் சொந்த காசுல தான் பண்ணிக்கிறாரு, கவர்மெண்ட்லாம் பண்றது கிடையாது. அவரோட சமையல்காரர் செய்யற கம்பு ரொட்டி கிச்சடி இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லீவே எடுத்துக்கலீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நாங்கெல்லாம் வந்து லீவு போட்டுட்டு வெளியூர் போவோம். அவர் வேலையிலேயே வெளியூர் போயிடுவதன் காரணமாக லீவு தேவையில்லை. அப்புறம் 24 மணி நேரமும் வேலை பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்டர்நெட் ஸ்பீடு அப்போ நமக்கு 2 MB கிடைக்கிறதே பெரிய விஷயம். 34 MBPS சார் அவர் வீட்டில் இன்டர்நெட் ஸ்பீடு. அடி பொழி போங்க. அதுக்கப்புறம் அவரோட சோசியல் மீடியாவெல்லாம் யார் ஹேண்டில் பண்றாருன்னா, சொந்த பேர்ல இருக்கிறத அவர் தான் ஹேண்டில் பண்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ட்விட்டர்ல போயிட்டு பிரதமர் மோடிஜிக்கு ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா அவரே பார்த்து அவரே உங்களுக்கு ரீட்வீட் போட்டு அவரே பதில் கொடுப்பாரு. ஓகே ஓகே சார், உங்க சார்பிலையும் எங்க சார்பிலையும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு மறுபடியும் ஒருத்தரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிப்போம். இத்தனை பேர் நம்ம நிற்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தம்பி அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டான். எங்கிருந்து வந்தா எங்க உடல்ல எரிதிரவத்தை கொட்டுனான்னே தெரியல. எல்லாருக்குள்ளேயும் கோவம் இருக்கு. ஒரு தமிழ் இளைஞனையும் அடிக்கும் போது எனக்கு வராத கோவமா, எனக்கு வராத ஆத்திரமா?